ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நேற்றுக்கு வீடியோவில் சொன்ன மாதிரி சிம்பிளான லஞ்ச் மெனு முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரெசிபி, அதுக்கப்புறம் பொடலங்காய் தோண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 மீடியம் சைஸ் பொடலங்காய் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பச்சை மிளகாய் வெங்காயம் தேவை. சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி முருங்கைக்காய் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சின்ன கோழி சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு கை அளவு துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரமாவது ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு 1 டம்ளர் தண்ணியில் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் நெய் விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5-6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க பொடலங்காயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு கையளவு துவரம்பருப்பு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி ஒரு 1/4 கப் அளவு சுடு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ண விட்டுருங்க. சைட் பை சைட் சாம்பாருக்கும் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 முருங்கைக்காய் 2 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். நான் சொல்கிற குவான்டிட்டி 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சாம்பாரும் பொரியலும். அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஏன்னா அப்புறம் ப்ரெஷர் குக்கும் பண்ணணும். அதனால் 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். சாம்பார் தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி 1.5 டம்ளர் சேர்த்துக்கங்க. நான் ஏன் சுடு தண்ணின்னு சொல்கிறேன்னா, நம்ம நார்மல் பச்சை தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அந்த குக்கிங் ப்ராசஸ் உங்களுக்கு அப்படியே ஸ்டாப் ஆயிரும், டேஸ்ட்டும் டிஃபர் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றுனீங்கன்னா குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகாது, நல்லாவே வெந்து வரும். இந்த பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா மசிச்சு விட்டுட்டு இந்த கொதிக்க வச்சுருக்க சாம்பாரை அதில் ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே விசிலுக்கு மட்டும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சைட் பை சைடு இந்த காயும் வெந்துருச்சு பாருங்கள், பொடலங்காயும் நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான பொடலங்காய் துவண்டல் ரெடி. இது செட்டிநாடு ஸ்டைல் ரெசிபி, ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சாம்பாருக்கு. சாம்பாரும் ஒரு விசிலுக்கு மட்டும் ப்ரெஷர் குக் பண்ணுங்கள். ப்ரெஷர்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு புளியை கரைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக 1 டீஸ்பூன் நெய் விட்டு இறக்கிட்டிங்கன்னா சாம்பார் அவ்வளோ மணமாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான், ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.